ஆடி 28 முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி 28 முன்னிட்டு காவிரி தாய்க்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி 28 விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோவிலில் இருந்து நம்பெருமாள் உற்சவ வழிநடை உபநயங்கள் கண்டருளி அம்மா மண்டபத்தில் காலை முதல் மாலை வரை பக்தர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் தரிசனம் தந்தார். இதனைத் தொடர்ந்து கோயில் சார்பில் காவிரி தாய்க்கு பட்டு, வஸ்திரம், மாங்கல்யம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் யானை மீது வைத்து காவிரி ஆற்றில் விடப்படும் சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய பெருமாள் வேதம் சதுர்வேதத்தையும் சுருக்கினால் எப்படி ஓம் என்கிற அக்ஷரமாக வருகிறதோ அப்பேற்பட்ட ஓமுக்கு பிரகாசமாக எழுந்தருளி கொண்டிருக்கும் வேதத்தை சுருக்கினார் போல் இந்த பிரணவாகார விமானத்தின் கீழ் இந்த காவேரி கரையிலே சந்திரபுஷ்கரணி தீரத்திலே எழுந்தருளி கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆசையுடன் இந்த ஸ்ரீரங்க திவ்யதேசத்திலே எழுந்தருளி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட காவேரி தாயாருடைய மகளான பொன்னி என்கிற நதி, அந்த பொன்னியுடன் நம்பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் என்பதற்காக இந்த ஆடி 28 நம்பெருமாள் அம்மா மண்டபம் எழுந்தருளி கொண்டிருந்து அந்த தாயாருக்கும் நம்பெருமாளுக்கும் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறுகிறது. காவிரி ஆற்றங்கரையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை தரிசித்தனர்.